அன்பானவர்களே, வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வல்லமை விடுதலை நேரத்தின் நித்தியம் டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதனால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனால் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 28 அதிகாரம் 1 இவ்விதமாக சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா! பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் மேன்மை இல்லையா என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். இதுவரையிலும் நான் வாழ்ந்திருக்கிறேன், இதுவரையிலும் நான் நடந்து கொண்டிருக்கிறேன், 23ஆம் வருஷம் கடந்து வந்திருக்கிறேன், இதுவரையிலும் நான் மேன்மைப்படவே இல்லை என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை: உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஹல்லேலூயா! மேன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகளை கர்த்தர் நம்மத்திலே வைக்கிறவராய் இருக்கிறார். அதில் முதல் வசனம் சொல்லுது: இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு. முதலாவது, நாம் கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்வதற்கு கவனம் தேவை. நம்முடைய வாழ்க்கையில் கவனமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. குடும்ப வாழ்க்கையிலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும், ஊழியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், செய்கிற வேலைகளில் தொழிலில் நாம் கவனமாக இருக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையில் அந்த செழிப்பை நாம் பார்க்க முடியும். அந்த நம்ம ஏறெடுக்கிற காரியங்களில் ஜெயத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ முதல்ல ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டளையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய படிப்பில் எப்படி கவனமாக இருக்கிறோமோ, நம்முடைய வேலைகளில் எப்படி கவனமாக இருக்கிறோமோ, நம்முடைய ஆசீர்வாதத்தில், நம்முடைய சொத்தில் எப்படி கவனமாக இருக்கிறோமோ, அதே போல கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக சொல்றாரு, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்கிற பொழுது கர்த்தர் மேன்மையாய் வைப்பார். ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் உண்மையாய் செவி சாய்க்கிறதில்லை, ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் ஆதாமை கூப்பிடும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு மிகவும் செவி சாய்க்கிறவனாக இருந்தான். ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஆண்டவர் எப்பொழுது கூப்பிடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் இப்போ அங்கே அந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அதற்கு நான் தேவரீர் உம்முடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவன் பயந்து ஒளிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஏன் பயப்பட வேண்டும்? ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. ஆகினால தான் அவனுக்குள்ளே ஒரு பயம் வருகிறது, வாழ்க்கையை குறித்து ஒரு பயம் வருகிறது, எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் வருகிறது. இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்கள் செவி சாய்க்காதனால தான் ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு பயம், தேவனை தேடுவதற்கு ஒரு பயம், ஜெபிப்பதற்கு ஒரு பயம் உண்டாகிறது. இங்கே ஆதாம் ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பயப்படுகிறான் என்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி சாய்க்கல. புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்ததினாலே அவனுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. ஆண்டவருடைய கட்டளையை மீறுகிறான், ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுக்காமல் போகிறான். ஆகினால் அவனுக்கு உண்டான மேன்மை அவன் இழந்து போகிறதை பார்க்கிறோம். அந்த தோட்டத்தை விட்டே ஆதாமை கர்த்தர் வெளியேற்றுகிறதை பார்க்கிறோம். ஆதாமுக்கு தேவன் ஒரு மேன்மையை வைத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் அநேக மேன்மைகளை வைத்திருந்தார். அவனை பாருங்களேன், அவனை மிருக ஜீவன்களுக்கெல்லாம் பெயர் சூட்டுகிறவனாய் கர்த்தர் வைத்திருந்தார். அவனுக்கு முழு சுதந்திரத்தை தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தில் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் ஆண்டவருடைய கட்டளைக்கு, பிரமாணத்திற்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடினாலே தோட்டத்தை விட்டே தேவன் வெளியேற்றினார். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்பது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்ப்பது அவசியம். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிச்சு பாருங்க. என் மகிமையும் நான் எகிப்திலே
வனாந்தரத்தில் செய்த அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்திற்கு செவி கொடாமல் இதோட 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்தார்கள், இவர்களில் ஒருத்தரும் அங்கே போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சத்தத்திற்கு வனாந்தரத்தில் ஆண்டவர் நடத்தினார். அநேக அற்புத அடையாளங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனாலும் சத்தத்திற்கு முழுமையாய் செவி சாய்க்காதனாலே அவர்கள் பாருங்களேன், அவர்களுக்குரிய மேன்மையை இழந்து போனார்கள். அவர்களுக்கு தேவன் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு மேன்மையை வைத்திருந்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் வைத்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்காததினாலே அவர்கள் தங்களுக்குரிய மேன்மையை இழந்து போனார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை இழந்து போவதற்கு ஒரு காரணம் உண்டு, ஆண்டவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்காதனால. இரண்டாவதாக, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆபேலும் காயினும் தேவனுடைய சமூகத்திலே காணிக்கை கொண்டு வந்தார்கள். ஆபேலுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொண்டார், காயினுடைய காணிக்கை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் காயின் நன்மை செய்யாதவனாயிருந்தான், ஆபேலோ நன்மை செய்கிறவனாயிருந்தான். நன்மை செய்கிற பொழுது நமக்கு மேன்மை கிடைக்கும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தேவன் பார்த்து காயினை பார்த்து இப்படியா சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாது இருக்கிறதுனால தான் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அதனால இன்றைக்கு நாம் நன்மை செய்கிறவர்களாக, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. அங்கே காயினுடைய பலியிலும் ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினான். ஆபேல் மேன்மையான பலியை கர்த்தருக்கு செலுத்தினானா. ஏனென்று சொன்னால் அவன் நன்மை செய்கிறவனாயிருந்தான். 16ஆம் வசனம் சொல்லுது, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கு இருக்கிற நேத் என்னும் தேசத்திலே போய் குடியிருந்தான். காயினை பாருங்களேன், நல்ல தேவன் நல்ல ஆசீர்வதித்தார், தேவனை அவனை உயர்த்தினார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில நன்மை செய்யாதிருக்கிறதுனாலே அவன் கர்த்தருடைய சந்நிதியில வாழ்ந்து கொண்டிருந்த காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நன்மை செய்தால் ஆண்டவருடைய சந்நிதியில வாழலாம். இங்கே காயின் நன்மை செய்யாததுனாலே கர்த்தருடைய சந்நிதியில விட்டு அவன் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு உண்டான மேன்மையை இழக்கிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வரும்? தாழ்மையாயிருந்தால் மேன்மை வரும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையில மேன்மை வருவதற்கு முன்பானது தாழ்மை. நாம் தாழ்மையாயிருக்கிற பொழுது கர்த்தர் மேன்மையை கொடுக்கிறவராயிருக்கிறார். தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில மேன்மை வேண்டும் சொன்னால் தாழ்மையை தரித்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லுது, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வேண்டுமா? நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் ஆண்டவர் இவ்விதமாக சொல்றார், என் ஜனங்களை தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். என்னுடைய ஜனங்கள் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற பொழுது 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, மனாசே தான் நெருக்கப்படுகிற நேரத்திலே தன் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். மனாசே இடத்துல தேவன் அநேக முறை பேசினார். அவன் விக்கிரகங்களை அடிபணிந்தான், விக்கிரகங்களை சேவித்தான், அவைகளுக்கு
காரியங்களை செய்த பொழுது கர்த்தர் அநேக முறை அவனோடு கூட பேசினார். ஆனால் மனாசே கேளாமல் போனான். கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தத்திற்கு செவி கொடாமல் போனான். தன்னை தாழ்த்தாமல் மேன்மை உள்ளவனாக மேட்டிமை உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி சாய்க்காதபடினாலே அநேக முறை பேசினார். ஆனால் அவன் செவி சாய்க்கவில்லை. ஆனால் தேவன் ஒரு நாள் வந்தது, அவனை முட்செடியில் வைத்து அவனை பிடித்தார்கள். அந்நியர் படையெடுத்து வந்து முட்செடியில் பிடித்தார்கள். 2 வெண்கல சங்கிலினால கட்டினார்கள். அவனை இழுத்து கொண்டு போகிற பொழுது, அவனை கட்டி வைத்திருந்த பொழுது அவன் தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். தேவனே, எனக்கு மனமிரங்கும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி கெஞ்சினான். பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக கெஞ்சின போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறையிருப்பில் இருக்கலாம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறையிருப்பிலே நடந்து கொண்டிருக்கலாம். மந்திரத்தினாலே பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கலாம். உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனை நோக்கி கெஞ்சுவது அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. 4வதாக, நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வரும்? இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டேன். அவரை அறிகிற அறிவினாலே எல்லாம் எனக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஏனால் இயேசு கிறிஸ்துவை அறிகிறதே எனக்கு மேன்மை என்று சொல்லுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமா சொல்லுது, நானே சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டேன். சிலுவை எனக்கு வாழ்க்கையில் மேன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வேண்டும்னு சொன்னால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கணும். உண்மையாய் செவி சாய்க்கணும். கவனமாக ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணும். நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நமக்கு மேன்மை வரும். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறியும் பொழுது, சகேயு இயேசுவை பார்க்க ஆசையாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யவானாக இருந்தான். ஆயக்காரருக்கு தலைவராக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பாவமான ஜீவியம், பாவத்தில் பிரவேசித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கிற சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள், இயேசு அங்கே சகேயுவை பார்த்து சொன்னார், சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது உடனே சந்தோஷத்தோடு சகேயு இறங்கி வந்தான். சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொன்னார்கள், ஆனால் இவர் பாவியான மனுஷனுடைய வீட்டில் தங்க போனாரே என்று சொல்லி சொன்னார்கள். ஆனால் இயேசு அந்த வீட்டிற்குள்ளே வந்தபொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி தருகிறேன் என்று சொன்னார். உடனே பாருங்களேன், ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறான், இவனும் மேன்மைக்குரியவனாய் இருக்கிறான் என்று தேவன் அவனை பார்த்து சொல்கிறார். எப்பொழுது அவனுக்குள்ளே தாழ்மை, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவனுக்குள்ளே வந்தபடினாலே. அப்போ இன்னைக்கு அவருடைய நம்ம மேன்மையா எப்படிப்பட்ட மேன்மையில் கர்த்தர் நம்ம வைப்பார் என்று சொல்லி அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கிற பொழுது அநேக ஆசீர்வாதங்கள், 12 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் வீட்டில் அதை வாசித்து பாருங்கள். அவர் சொல்றார், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? பட்டணத்திலே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் ஆடு மாடுகளின் பெருக்கமும், உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற பொழுது இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். 3வதாக ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு, உன் கூடையும் மாவு பேசுகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். 4வதாக சொல்றார், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 5வதாக ஒரு ஆசீர்வாதம் சொல்றார் 7ஆம் வசனத்திலே, உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனை உன் சத்துருக்களை கர்த்தர் முறியடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடுவான்.
இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாதிகள் மத்தியில், நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அநேக மக்கள் மத்தியில் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வைக்கிறாய். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள். அது மாத்திரம் இல்லை, 6வதாக ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறார். 8ஆம் வசனத்திலே, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் உன் கையிடும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். 7வது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 9ஆம் வசனத்திலே, பரிசுத்த ஜனமாய் நம்மை நிலைவரப்படுத்துவாராம். 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்படும், என் ஜனங்கள் எல்லாரும் கண்டு பயப்படுவார்கள். எல்லா ஜனங்களும் கண்டு பயப்படுவார்கள். பரிசுத்த நாமத்தை நமக்கு தரிப்பிக்கப்படுகிறார் கர்த்தர். நம்மை 11ஆம் வசனத்தில் 9வது ஆசீர்வாதத்தை சொல்றாரு, பூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன். பூரணமான நன்மை. 10ஆம் வசனத்தில் சொல்றாரு, 12ஆம் வசனத்தில் சொல்லுது 10வது ஆசீர்வாதம், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். 12ஆம் ஆசீர்வாதத்தை சொல்றார் 14வது வசனத்தில், கர்த்தர் கட்டளையை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நடக்கவும் அவைகளை செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாகாமல் மேலாகுவாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாயா? நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி சாய்க்கிற பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஜெபிக்கலாமா? ஒருவேளை இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இதுவரையிலும் எனக்கு மேன்மை வரவில்லை, ஆண்டவரே இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே மேன்மையாய் வைப்பார். நாம் ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய அக்கினி இறங்குவதாக. எல்லா தடைகளை உடைக்கிறேன் இப்பொழுதே. ஆண்டவர், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. கர்த்தருடைய அக்கினி இறங்கும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை உடைக்கிறேன். எல்லா போராட்டங்கள் முற்றிலுமாய் விலகுவதாக. கர்த்தருடைய அக்கினி நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன். ஓ ரிபாலா சந்து ராபா கபா, கர்த்தருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. மேன்மை இல்லாமல் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர் உயர்த்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த சூழ்நிலையில மேன்மைப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ கர்த்தர் நிச்சயமாய் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபைப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது எல்லா மாந்திரீக கட்டுகள் உடைக்கப்படட்டும். எல்லா இருளின் அதிகாரங்கள் ஒழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கிரியைகளும் எரிந்து சாம்பலாய் போகட்டும். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆசீர்வதித்து நடத்தும், மேன்மைப்படுத்தும், உயர்த்தும் ஆண்டவரே. கிருபைக்குள்ளாய் இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கட்டும். இப்படி அபிஷேகம் கடந்து வரட்டும். இப்படி அக்கினி கடந்து வந்து நிரப்பும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையா வைப்பேன் சொன்ன தேவன் அந்த ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் மீதும் வைப்பீராக. இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை 7:30 மணிக்கு இந்த வல்லமை விடுதலை நேரத்தை பார்க்க நீங்கள் அதை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மறவாதிருங்கள். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்க்ரீனில் உள்ள நம்பரில் ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலன்னா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் நாதியற்று நிற்கிறோம். பட்டப்பாட நினைக்கிறேன், வார்த்தையால சொல்ல முடியல. பழடைஞ்ச வீடு போல் நாதியற்று நிற்கிறோம். பச்சை மரமாயிருந்தேன், பட்டு போய் நிற்கிறேன். பாலைவனம் போல தரிசாயிருக்கிறேன். பச்சை மரமாயிருந்தோம், பட்டு போய் நிற்கிறோம். பாலைவனம் போல தரிசாக இருக்கிறோம். உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. ஆ, 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 கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். கடந்து வந்த பாதையே திரும்பி பார்க்கிறோம். நினைச்சு பார்க்க முடியல. பெரிய காரியம் செய்தீர். சின்னஞ்சிறு பிராயத்தில் என்னை நீர் கண்டவரே, கனமான ஊழியத்தை செய்ய என்னை அழைத்தவரே. சின்னஞ்சிறு பிராயத்தில் எங்களை கண்டவரே, கனமான ஊழியத்துக்கு உதவி செய்ய வச்சிங்களே. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்றி யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. உம்மையன்றி யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்றி யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க.
நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. பத சரி கரிசா, பத சரி கரிசா, பத சரி கபத, பத சரி கபத. கர்த்தரை நான் தேடினேன், எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும் எங்களை பாதுகாத்தா. கர்த்தரை நான் தேடினேன், எங்களுக்கு செவி கொடுத்தா, எல்லா பயத்துக்கும் எங்களை பாதுகாத்தா. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடினேன், ஒரு நன்மை குறைவில்லை. சிங்கக்குட்டி தாழ்ச்சடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடினோம், ஒரு நன்மை குறையவில்லை. உங்களை நம்பியிருக்கேன், நான் உங்களை நம்பியிருக்கேன். உங்களை நம்பியிருக்கோம், நாங்க உங்களை நம்பியிருக்கோம். உம்மையன்று யாரு ஏசப்பா எனக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா. உம்மையன்று யாரு ஏசப்பா எங்களுக்கு, உம்மையன்று யாரு ஏசப்பா. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை வாழ வச்சிடுங்க. நீங்க உதவி செய்யலனா நாங்க வாழ முடியாது. உதவி செஞ்சிடுங்க, எங்களை